திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணம் பாகம் 42 உற்பத்தி காண்டம் குமாரபுரி படலம். உற்பத்தி காண்டத்தில் 24வது படலமாக குமாரபுரி படலம் அமைந்திருக்கின்றது. முருகப்பெருமான் திருச்சேங்கலூர் என்று ஒரு புதிய நகரத்தை உண்டாக்கி அங்கே சிவபெருமானுக்கு திருக்கோயில் அமைத்து சிவபூஜை செய்த திரு வரலாற்றை கூறுகின்ற பகுதி குமாரபுரி படலம் என்ற இந்த படலம். முருகப்பெருமான் கேதாரம் தொடங்கி மண்ணியாற்றங்கரை வரை திருத்தல யாத்திரை செய்து மண்ணியாற்றங்கரைக்கு எழுந்தருளினார் என்று பார்த்தோம். அப்பொழுது இரவு வேளை வந்துவிட்டது. இரவு வேளை வந்தாலும் கூட ஆறுமுக கடவுள் நிர்மல ஸ்வரூபமாக விளங்கும் திருமேனியிலிருந்து பிரகாசிக்கும் ஒளியானது இரவு காலத்து இருளையும் நிலவின் ஒளியையும் நீக்கி சூரியன் பொருந்தி விளங்கும் பகல் காலம் போல இருப்பதால் இந்த பூமியே திருக்கயிலாய மலை போல விளங்கியது. பிரம்ம விஷ்ணு முதலானவர்கள் முருகப்பெருமானிடம் விண்ணப்பிக்கின்றார்கள், எம்பிரானே, அழகிய இந்த மண்ணியாற்றங்கரை எங்கெங்கும் சிறந்த வெண் மணல்கள் மலிந்து இனிதாக சிறந்திருக்கின்றது. நெடிய மரங்கள் நிறைந்த சோலைகள் காணப்படுகின்றன. செங்காந்தள் மலர்கள் நிறைய மலர்ந்திருக்கின்றன. இறைவனான சிவபெருமானின் திருக்கோயில்கள் ஏராளமானவை இங்கு இருக்கின்றன. எனவே இந்த மண்ணியாற்றங்கரையில் தேவரீர் தங்கி அருள வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார்கள். முருகப்பெருமான் விஸ்வகன்மன் என்ற தேவதச்சனை பார்த்து, இந்த இடத்தில் நமக்கும் நம்முடைய படைகள் தங்குவதற்கும் ஒரு மூதூரை நன்றாக செய்து முடிப்பாயாக என்று அருளுகின்றார். அதை கேட்டவுடனேயே அந்த தேவதச்சன் மிக பெரிய நகரத்தை மிகச் சிறப்பாக அங்கே அமைத்து முடிக்கின்றார். இந்த நகரத்தில் எழுந்தருளுவீராக என்று தேவதச்சன் முருகப்பெருமானிடம் விண்ணப்பிக்க முருகப்பெருமானும் அந்த நகரத்துக்கு உள்ளே எழுந்தருளினார். நாம் உறைவதற்கு நல்லதோர் நகரம் இது என்று சொல்லி அருளினார். முருகப்பெருமான் இவ்வாறு கூறி அருளியதுடன் அங்கு இருந்த தேவர்கள் வீரர்கள் எல்லோரும் முருகப்பெருமானின் திருவார்த்தையை கேட்டு, எல்லா அழகையும் உடைய இந்த நகரமானது இனி தொன்று தொட்டு சேங்கலூர் என்று பெயரோடு விளங்குவதாக என்று எல்லோரும் சொன்னார்கள். அத்திருத்தலமே திருச்சேங்கலூர் என்று போற்றப்படும் திருத்தலம். 12 திருக்கரங்களை உடைய பகவான் தனக்குரிய திருக்கோயிலில் வீற்றிருக்கவே பிரம்மதேவர் முதலானவர்கள் தங்களுக்கு என்று அமைத்த மாளிகைக்கு சென்று தங்குகின்றார்கள். 1,09,000 வீரர்களும் அவர்களுக்கு உரிய திருமாளிகையிலே தங்குகின்றார்கள். இந்த நேரத்தில் இந்திரன் அங்கு இருந்து நீங்கி தன்னுடைய மாளிகைக்கு செல்லும் பொழுது சீர்காழி வனதேவதை ஒன்று இந்திரனை சந்திக்க வந்திருந்தது. சீர்காழி வனத்திலிருந்த அந்த வனதேவதை இந்திரன் மற்றும் இந்திராணியினுடைய ஆபரணங்களை பாதுகாத்து வந்த வனதேவதை. இந்திரன் இந்திராணி அம்மையாரினுடைய ஆபரணங்கள் வைக்கப்பட்டிருந்த அந்த பொற்பட்டு அந்த முடிப்பை இந்திரன் முன்பு வைக்கின்றது அந்த வனதேவதை. வைத்து இந்திரனிடம் சொல்லியது, இந்திரனே, நீ முன்பு இந்திராணியோடு சீர்காழியிலே வந்து தவம் செய்த காலத்து இந்த ஆபரணங்களையெல்லாம் என்னிடம் கொடுத்து இதை காவல் காத்து வரும்படி கூறினாய். இதனை தற்பொழுது நான் உன்னிடம் திரும்ப தருகின்றேன், பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லி வனதேவதை நிற்கின்றது. இந்திரன் அந்த பொன் முடிப்பை அவிழ்த்து பார்க்கின்றான். இந்திராணியினுடைய ஆபரணங்கள் எல்லாம் இருக்கின்றன, தன்னுடைய ஆபரணங்களும் இருக்கின்றன. அதை பார்த்தவுடன் இந்திராணியினுடைய நினைவு இந்திரனின் மனத்தில் வந்து சூழுகின்றது. இந்திராணியை பிரிந்து இருப்பதை உணர்ந்ததால் இந்திரனுக்கு காம நோய் வந்து சேர்ந்தது. அந்த நினைவுகளோடு அந்த ஆபரணங்களை தான் அணிவதற்கு விரும்பாதவனாக இருக்கின்றான். எனவே தன் அருகில் நின்ற தூதுவர்களை பார்த்து, இந்த ஆபரண முடிப்பை உங்களிடம் வைத்திருங்கள் என்று கூறி அவர்களிடம் கொடுக்கின்றான். அவர்களும் அதை வாங்கி கொண்டு காவல் காக்கின்றார்கள். வனதேவதைக்கு, நீ பழையபடி உன்னுடைய இடத்திற்கு செல்லலாம், அங்கு சென்று காவல் செய் என்று இந்திரன் கூற வனதேவதையும் அங்கிருந்து புறப்பட்டு விடுகின்றது. இவ்வாறு இரவு வேளை நிகழ்ந்து மறுநாள் காலை சூரியோதயம் ஆரம்பமாகின்றது. சூரியன் உதயமானதும் இந்திரனின் காம நோய்
ஒடுங்கியது, குறைந்தது. பின்னர் பதறுகின்றான் இந்திரன், ஐயோ, இந்த எண்ணம் எனக்கு வரலாமோ? தீமையாக இருக்கின்ற அத்தனையையும் இந்த காமமே தரும். குறைவில்லாச் செல்வத்தை கொடுக்கும், நல்ல உணர்வை தொலைக்கும் இந்த காமம். பேரானந்தம் அடையும் இன்ப வழியை அடைய முடியாதபடி தடுப்பது இந்த காமம். இருளாய நரகத்திற்குச் சேர்க்கும். ஒருவனுக்கு உண்மையான பகை என்ன என்றால் அது காமமே ஆகும். காமமே கொலைகளுக்கு எல்லாம் காரணம். காமமே களவுக்கு காரணம். கூற்றம் கூட அஞ்சுவது இந்த காமத்தை பார்த்து. காமமே கள் உண்பதற்கும் காரணம். எனவே காமமே நரகபூமி காணியாய் கொடுப்பது என்று திருவிளையாடல் புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த உண்மைகளையெல்லாம் இந்திரன் தற்பொழுது உணர்ந்து கொள்கின்றான். உணர்ந்து தெளியவே மற்றைய தேவர் கூட்டங்களோடு சேர்ந்து ஆறுமுகப் பெருமானை அங்கே சென்று தாழ்ந்து வணங்குகின்றான். ஆறுமுகப் பெருமானை துதித்து நிற்கின்றான் இந்திரன். இந்திரனே வருவாய் என்று முருகப்பெருமான் இந்திரனை அழைத்துச் சொல்கின்றார். வேதங்களும் எல்லை காண முடியாதபடி இருக்கின்ற சிவபெருமானினுடைய திருவடிகளை நாம் அர்ச்சனை செய்ய வேண்டும். அதற்கு வேண்டிய பல பொருட்களையும் இங்கே நீ ஏற்பாடு செய்வாயாக என்று ஆறுமுகப் பெருமான் கூறுகின்றார். சுவாமி சொன்னவுடன் இந்திரன் தொழுது சென்று தனது ஏவலில் பலரையும் வெவ்வேறு திசைகளிலும் அனுப்பி பூஜைக்குரிய திரவியங்களை சேகரிக்கும்படி உணர்த்தி வாசம் கொண்ட பூக்கள், பூக்கண்ணிகள், திரை, வஸ்திரம், வாசநீர், நைவேத்தியம், தூபம், தீபம், வாசனை சாந்து, சந்தனம் ஆகியவற்றையும் மற்றைய சிவபூஜை திரவியங்களையும் கொண்டு வந்தான். அந்த நேரத்தில் ஆறுமுக உடைய எமது குருநாதன் தேவதச்சனை கொண்டு ஒரு திருக்கோயிலை செய்து அதிலே சைவ ஆகம முறைப்படி தனது தந்தையாகிய சிவபெருமான் எந்த காலமும் நிலையாக இருக்கும்படி சிவலிங்க உருவம் ஒன்றினை பிரதிஷ்டை செய்கின்றார். நித்திய நைமித்திகங்கள் நிகழாத பொழுது சாநித்திய குறைவுபடாமல் இருக்கும்படி சிவலிங்க பிரதிஷ்டையை முருகப்பெருமான் செய்கின்றார். தெய்வத்தன்மை பொருந்திய இரத்தினாசனத்தில் சிவபெருமானை எழுந்தருளச் செய்து பஞ்சகவ்யத்தையும் பஞ்சாமிர்தத்தையும் முறைப்படி அபிஷேகித்து நல்லெண்ணெய், மாக்காப்பு, மஞ்சள் காப்பு, கருப்பஞ்சாறு, இளநீர் முதலியவற்றையும் இவைகளையெல்லாம் எதை முதலில் செய்ய வேண்டும், எதை அடுத்ததாக செய்ய வேண்டும் என்ற முறைப்படி முருகப்பெருமான் அபிஷேகம் செய்து பின்னர் குற்றமற்ற சுத்தமாகிய அழகிய வஸ்திரத்தை சிவபெருமானுக்கு அணிவித்து பொன்மாலையையும் புஷ்பமாலையையும் சந்தனத்தையும் சாத்துகின்றார் ஆறுமுக பெருமான். தேவாமிர்தத்தை விட இனிமையாகவும் பாகசாஸ்திரத்தில் பயின்று திருந்தியுள்ளவர்களும் புகழத்தக்கபடி பல விதங்களால் அமைந்த பொறிக்கரிகளை உடைய அன்னத்தை தங்க தட்டில் படைத்து மந்திர உச்சாரணத்துடன் நிவேதித்தார். முற்கானமும் தில்லானமும் பாயாசன்னமும் சுத்தானமும் முதலாக பல வகையாக அமைக்கப்பட்டிருக்கின்ற நிவேதனங்களை சமர்ப்பித்தார் முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு. நைவேத்தியம் செய்த பின்பு கந்தம், வெள்ளிலை, பூக, நல், காய் இவை கலந்து, அதாவது அந்த முகவாசம் என்ற வெற்றிலைப்பாக்கு இவற்றை சேர்த்து நிவேதித்து தூபம், தீபம் முதலாக உள்ள உபச்சாரங்களையெல்லாம் முறைப்படி செய்து இறைவனார் முன்பு கைகூப்பி வணங்கி 3 முறை பணிந்து துதிக்கின்றார் முருகப்பெருமான். முருகக்கடவுள் இவ்வாறு சிவபெருமானை வழிபடும் பொழுது பிரம்ம விஷ்ணுக்களாலும் அறியப்படாத திருவடிகளை முருகப்பெருமான் வழிபட்ட பொழுது அங்கே சிவபெருமான் உமாதேவி இடபாகத்திலே தோன்ற ரிஷபவாகனத்திலே எழுந்தருளினார். சிவபெருமானும் உமாதேவியாரும் எழுந்தருளிய திருத்தோற்றத்தை பார்த்து கூப்பிய திருக்கரத்துடன் திருமுன் சென்று துதித்தார் முருகப்பெருமான். நந்தி கணத்தவர்களாயிருந்த நவ வீரர்களும் வியர்வையில் தோன்றிய லட்சம் வீரர்களும் உமாதேவியாரையும் சிவபெருமானையும் தரிசித்து தேகத்தில் உள்ள ரோமங்கள் புளகமுற பணிந்து துதிக்கின்றார்கள். பிரம்ம, விஷ்ணு முதலிய தேவர்களும் பூதகணங்களும் மற்றும் எல்லோரும் அங்கே பெருமானையும் பிராட்டியையும் தரிசிக்கின்றார்கள், துதிக்கின்றார்கள். அப்பொழுது சிவபெருமான் முருகக்கடவுளை திருநோக்கம் செய்து, நீ இயற்றிய பூஜைக்கு மகிழ்ந்தோம், நீ இதனை ஏற்றுக்கொள்வாய் என்று திருவாய் மலர்ந்தருளி
பாசுபதாஸ்திரத்தை முருகப்பெருமானுக்கு கொடுத்து அருளினார் சிவபெருமான். இந்த பாசுபதாஸ்திரம் சர்வசம்ஹார படை என்றும் கூறப்படும். அதனை பாசுபதாஸ்திரத்தை முருகப்பெருமானுக்கு கொடுத்து சிவபெருமான் அருளுகின்றார். இது எம்மிடம் தோன்றிய சிறந்த படைக்கலம். இந்த பாசுபதாஸ்திரத்தை தாங்குவதற்கு உரிய வலிமை உடையவர்கள் உன்னையன்றி வேறு ஒருவரும் இல்லை. இது எல்லா உயிர்களையும் அழிக்கும். கொடிய சூரபத்மனது வலிய சேனைகளை அழிக்கும். இந்த படையை ஏற்றுக்கொள் என்று கூறி சிவபெருமான் முருகப்பெருமானுக்கு பாசுபதாஸ்திரத்தை வழங்கி மறைந்து அருளினார். சிவபெருமானது திருவருளை பெற்ற வேற்படையை ஏந்திய முருகக் கடவுள் சிவபெருமானை துதித்து 109 வீரர்களும் பிரம்ம விஷ்ணு முதலான தேவர்களும் முருகப்பெருமானை துதித்து உடன்வர முருகப்பெருமான் தன் தேரில் ஏறி எழுந்தருளுகின்றார். வாயு தன்னுடைய 49 மருத்துக்களுடன் சேர்த்து முருகப்பெருமானின் ரதத்தை இயக்குகின்றார். மண்ணியாற்றங்கரையில் இருக்கின்ற திருச்செங்கலூரிலிருந்து புறப்பட்டு காவேரி நதியை கடந்து திருவிடைமருதூர் திருத்தலத்தில் இறைவனாரை தரிசித்து திருமயிலாடுதுறை தரிசித்து திருப்பரியலூரையும் இன்னும் சிவபெருமான் வீற்றிருக்கின்ற பிற ஸ்தலங்களையும் தரிசித்துக் கொண்டு முருகப்பெருமான் செல்கின்றார். சிறந்த வளங்கள் உடைய பழைய திருவிலஞ்சியம்கானம் என்ற திருத்தலத்தை அடைந்து அங்கே சிவபெருமானது அழகிய பாதங்களை பணிந்து வணங்குகின்றார். பின்னர் திருவாரூர் என்ற திருத்தலத்திற்கு முருகப்பெருமான் எழுந்தருளினார். செந்தாமரை மலரில் வீற்றிருக்கின்ற லக்ஷ்மி எல்லா செல்வங்களையும் எப்பொழுதும் அழியாத மங்கல்யத்தையும் அடையும்படி திருவாரூரில் தவம் புரிந்து இந்த வரங்களை பெற்றுக்கொண்டாள். அத்தகைய சிறந்த திருவாரூரை தரிசிக்கின்றார் முருகப்பெருமான். இவ்வாறு குமாரபுரி படலம் அமைகின்றது. தொடர்ந்து சுரம்புகு படலம், அதனை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.